கன்வே பண்ணுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை, அதே லவ் ஃபீல் படம். ஆமாம், பார்த்த ஃபீல்லாம் இல்லை, வேறு கதை, வேறு வேரியேஷன் தான். அதே கான்செப்ட்டு, அதே லவ் ஃபீலு, ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரி, வேறு ஸ்கிரிப்டோட நல்லா இருந்துச்சு. யாருக்கெல்லாம் கனெக்ட் ஆகும்னா, கனெக்ட் பண்ண ஒன் சைட் லவ்க்கு கனெக்ட் ஆகலாம். பட் நீங்கள் கனெக்ட் பண்ணிலாம் பார்க்க வேணாம். நீங்கள் 2 ஹவர் உள்ளே போய் தியேட்டரில் மூவியை பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு வெளில வரலாம். அதுவும் கிளைமேக்ஸ்லாம் ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸு நல்லாயிருக்கும். ஆனால் எப்பயுமே அதில் ஹீரோஸ் ஆவார், இதில் ஹீரோயின் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி ஹீரோயினும் செத்துடுறாங்க. அந்த மாதிரி அதுதான் நாங்கள் ட்விஸ்ட்டு. நாங்களும் நினச்சோம் இதுலேயும் தனுஷ் செத்துருவாரா அவ்வளோதான் அப்படின்ட்டு. பட் ஹீரோயினும் இதில் அங்கே தான் ட்விஸ்ட் வச்சுருக்காரு. எங்களை படத்தை பிடிக்க வச்சது அந்த லாஸ்ட்டில், அந்த செகண்ட் ஹாஃபில் ஹீரோயின் வந்து அவங்க பண்ணதை உணர்ந்து லாஸ்ட்டில் அவங்களும் சாவற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு, பர்ஃபெக்டாக கனெக்ட் ஆச்சு படத்துக்கு. இல்லை டைலாக்லாம் பர்ஃபெக்டாக, எனக்கு பார்க்க தமிழ் படம் மாதிரி தான் இருந்தது, ஹிந்தி படம் மாதிரியே இல்லை, தமிழ் படம் மாதிரி தான் இருந்தது. நீங்கள் சொல்கிற சாங்ஸ் வேணால் டப்டு மாதிரி தெரிஞ்சுது, மற்றபடி படம்லாம் கரெக்டாக தான். எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான், எனக்கு ரொம்ப பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை படம். எனக்கு ராஞ்சன அளவுக்கு இல்லை. அதை முதல்ல அந்த படத்தை மைண்டில் வைக்காமல் பார்த்தாங்கன்னா மேபி ஒர்க் அவுட் ஆக பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ரொம்ப கவித்துவமாக, ரொம்ப ஆத்மார்த்தமாக ஒரு காதல் கதை கொடுக்க, ஒரு ஒன் சைட் லவ் ஸ்டோரி கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப வயலண்டிக்காக தான் இருந்தது. அது இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு எவ்வளோ தூரத்துக்கு அது கொண்டு போய் கனெக்ட் பண்ணுவோன்னு தெரில. அதனால் ஒரு தனுஷ் ஃபேன்ஸ்க்கு பிடிக்கும். ஒரு இட்லி கடை மாதிரி ஒரு படம் பார்த்துட்டு இந்த படம் பார்க்குறப்போ படமே அப்படி தான். அந்த படம் என்ன ஒரு கனெக்ட் சொல்லிச்சோ அதே தான் இது. அதில் வந்து தனுஷ் வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்க மாட்டார். அதில் வந்து வேறு விதமான ஒரு கேரக்டர், இதில் வயலண்டிக்கான கேரக்டர், அவ்வளோதான் சேஞ்சு. அதில் ஹீரோயின் என்ன மாதிரி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இதுலேயுமே. ஸோ பெருசாக மாற்றம்லாம் இல்லை, ஆளுங்க தான் மாறி இருப்பாங்க. அது சொல்கிறேன். அதையும் தாண்டி இதில் ஒரு கவித்துவமாக அப்படின்ற மாதிரி, இந்த ஹிந்தியில் என்னன்னா லவ் ஸ்டோரி திடீர்னு ஒரு பொயட்டிக்காக கொடுக்குறோன்னு, அது ஒரு பொயட்டிக்காக கொடுக்கணுன்னா நம்மளுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஆத்மார்த்தமான காதல், அந்த ஆத்மார்த்தமான காதல் அதுவாக நம்மளுக்கு நடக்கணும், அந்த மேஜிக்கு. அது அதில் நடந்துச்சு, இதில் நடக்கலை. அம்பிகாபதியில் நடந்துச்சு. அவரோட இறப்பு கூட ரொம்ப கவித்துவமாக இருக்கும், பொயட்டிக்காக இருக்கும். இதில் வந்துட்டு படத்தை முடிக்கணும், நாங்கள் வெளில போயிடுவோன்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ எனக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். எதுவுமே ஆகல. கூகுள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஹிந்தி டைலாக போட்டுட்டு தமிழில் மாற்றி கொடுன்னு இருப்பாங்க போல் டப்பிங். அப்போது அது அப்படியே வந்தது, அப்படியே பேசியிருக்காங்க. ராஜா இதெல்லாம், அதாவது பையனுக்கு வந்து ஐயாலாம் வருது, என்ன கர்மம். இதில் ஹிந்தி இவனுங்க இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அவன் நெஞ்சிலன்றான், இது ஸ்டொமக்குன்னு காட்டுது. ட்ரான்ஸ்லேஷன் அதுக்கு மேலே கேவலமாக இருக்குது. ஸோ எதுவுமே அவங்க என்னென்னா பேருக்கு தமிழ் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பெருசாக ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காரு. ஹிந்தியில் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தமிழில் பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது. ஆனால் ஏஆர் ரஹ்மான் இசை காவியம்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை.